கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வருகின்ற செய்திகள் கவலை அளிக்கின்றன என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும், இந்த திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டி வந்தும் இதனால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் இல்லை மெத்தனால் என்று சொன்னது போல மக்கள் வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க திமுக அரசின் முதல்வரை வலியுறுத்துகின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயம் குறித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.